நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம், என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமராஸ் தான் நண்பா. நிறைய பேர் வந்து ஒரு டவுட்டில் இருப்பீங்க, நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்கவும் செஞ்சுருந்தீங்க. ப்ரோ, என்ன மாதிரியான கேமராஸ் வந்து vlogging-க்கு யூஸ் பண்ணலாம், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரினா என்ன மாதிரி கேமராஸ் இருக்குது, ரொம்பவே ஒரு பேசிக்காக வந்து கேமரா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி கேமரா யூஸ் பண்ணலாம். ஸோ ஹையர் எண்டில் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், அந்த மாதிரி ஹையர் எண்டில் இருக்கக்கூடிய கேமராஸ் எல்லாமே நம்ம கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பேஷியோ ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமரா சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா வகையான ஆக்சசரிஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க. லென்சஸ், ஸோ உங்களுக்கு ஒரு மினிமம் லென்ஸ்லேருந்து ஹையர் எண்ட் மாடல் லென்சஸ் வரைக்குமே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம ஸ்பேஷியோ ப்ளஸில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சீதனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சூப்பர். ஹாய். சோ நம்ம வரேன்னு சொன்னோனே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நமக்கு செட் பண்ணி வச்சிருக்கேன். செட் பண்ணி வச்சிட்டீங்க. அதனால எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கேன். செல்ல ஃபுல் ஸ்டாக் அவைலபிள். ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 1 இயருக்கு மேல ஆச்சு. 1 இயருக்கு மேல ஆச்சு நம்ம வீடியோ பண்ணி. ஆமா, நம்ம பார்த்துட்டு ஓகே. நான் ஆக்சுவலி ஊர்ல இருந்தேன், இப்பதான் வந்தேன். ஸோ இங்க வந்து செட்டில் ஆயாச்சு. அப்படியே ஸோ மறுபடியும் நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம புது ஷாப் ஓப்பன் ஆயிருக்கு. ஆமா, நம்ம முன்னாடியே பண்ணிருக்கோம்ல, ஸ்பெஷல் ஒரு 2 வீடியோ பண்ணிருக்கோம். முன்னாடி பண்ணிருக்கல, லாஸ்ட் இயர் வந்தப்போ வீடியோ பண்ணோம். ஒரு வீடியோ பண்றது. ஸோ புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே வருது அப்படின்னா, எங்கண்ணா வருது? இது வந்து பர்துபைலி குபேபா மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 5 minutes பை வாக். ஓகே, இங்க நியர் அஸ்டோரியா ஹோட்டல் இருக்கு. இங்க ஒரு அம்பாஜ் பில்டிங்னு ஒரு பில்டிங் இருக்கு. அது ஒரு மால் மாதிரி. அங்க வந்து எஸ்கலேட்டர்ல ஸ்ட்ரைட்டா மேல வரணும். சோ மேல வந்தீங்கன்னா போதும். மேல வந்தாலே மேல கீழ இருந்து பார்த்தாலே தெரியும். ஸ்பாசியோங்கிற பெரிய போர்டு இருக்கு. சோ எக்ஸாக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்துபாய் குபேபா மெட்ரோஸ்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள்லே தான் இருக்காங்க. ஸோ அஸ்டோரியா ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து வந்தால் நம்ம ஸ்பேஷியோ வந்து லொக்கேட் ஆகிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கேமராஸு. கேமரால வந்து இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்துச்சு. ஓகே, அந்த பிகினர்ஸ்க்காக ஒரு கேமரா இருக்கு. vlog பண்றதுக்காக கொஞ்சம் காம்பாக்டா கேமரா வந்து. ஓகே. பின்ன ஆக்ஷன் கேமரா, அட்வென்ச்சர் கேமரா, பின்ன சினிமா கேமரா, போட்டோகிராஃபி கேமரா, எல்லாத்துக்காக நிறைய டிஃபரன்ஸா இருக்கு. ஓகே, சரி. நம்ம என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் கேமராஸ் பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ நம்ம கிட்ட சோனி இருக்கு, Canon, Nikon, பின்ன DJI, Insta 360. அப்பா எல்லா பிராண்ட் வச்சிருக்கீங்க? எல்லா பிராண்ட். Fuji Film, Fuji Filmல இருக்கு. Fuji Filmல இருக்கு கேமராஸ். Panasonic, Fuji Film, எல்லா பிராண்ட், ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டுமே நம்ம வச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் போட்டோகிராஃபி ரிலேட்டட் எல்லா ஐட்டம்ஸும் வச்சிருக்கோம். எல்லா ஐட்டம்ஸ், ஆக்சஸரீஸும் இருக்கு நம்ம கிட்ட. எல்லா ஆக்சஸரீஸும் இருக்கு. ஆக்சஸரீஸ்ல என்னென்னலாம் இருக்கு? ஆக்சஸரீஸ் கேமரா ரிலேட்டட், போட்டோகிராஃபி ரிலேட்டட் எல்லா ஐட்டம்ஸ் அவைலபிளா இருக்கு. மானிட்டர் இருக்கு, மைக், ஸ்டாண்டு, ஃபில்டர், இந்த மாதிரி யூவி ஃபில்டர்ஸ், நிறைய போட்டோ வீடியோகிராஃபி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே. ஆனா நமக்கு அந்த யோசிச்சாலே கூடுதல் ஆள்காரு. ஓகே, ஒரு பிகினர் நமக்கு யூஸ் ചെയ്യുന്ന അങ്ങനത്തെ ക്യാമറാസ്, ഒരു ബഡ്ജറ്റ് ഫ്രണ്ട്ലി ആയിട്ടുള്ള ക്യാമറാസ് എത്ര റേഞ്ചസ് തൊട്ട് നമുക്ക് അവൈലബിൾ ആണ്? ഒരു 1100 മുതൽ നല്ല ക്യാമറ അവൈലബിൾ ആണല്ലേ? നല്ല ഫോട്ടോഗ്രാഫി വീഡിയോഗ്രാഫിയും എടുക്കാൻ പറ്റിയ ക്യാമറകൾ അവൈലബിൾ ആണ്. ഓക്കെ, ഏതാ നമുക്ക് മോഡൽ ഉള്ളത് ആ റേഞ്ചസിൽ? ബിഗിനേഴ്സിലുള്ളതെന്ന് പറഞ്ഞാൽ ഇത് 2000D എന്ന് പറഞ്ഞൊരു മോഡൽ. 2000D ഇതൊരു ബിഗിനേഴ്സ് മോഡൽ ക്യാമറയാണ്. അതേപോലെ തന്നെ R50 എന്ന് പറഞ്ഞ ക്യാമറ വരുന്നുണ്ട്. ഇതാ R50, ഇത് മിറർലെസ് ക്യാമറ. മിറർലെസ് ക്യാമറ ഇപ്പൊ ലേറ്റസ്റ്റ് വന്ന ട്രെൻഡിങ് ക്യാമറയാണ് R50, M50. അതിലെന്ന് വെച്ചാൽ മിറർലെസ് ആയിട്ട് വരുന്ന ടെക്നോളജി. ഓക്കെ, ഇത് എന്താ പ്രൈസ് വരുന്നത്? ഇതിന് 2000, അതിന് വരുന്നത് 1100. ഇതോ? ഇതിന് 2200. ആ M50 R അതുപോലത്തെ ഇത്. പിന്നെ വരുന്ന സോണിയിൽ നിറയെ കളക്ഷൻസ് ഉണ്ടാവും. ഓരോ ഇപ്പൊ 3 ബ്രാൻഡ് നമ്മൾ നന്നായിട്ട് മെയിൻറ്റെയിൻ ചെയ്യുന്നുണ്ട്. ഓക്കെ, ഒന്ന് സോണി, കനോൺ, നിക്കോൺ. ഓക്കെ. അതിൽ എല്ലാ വേരിയന്റും ഉണ്ട്. ബിഗിനേഴ്സ് ലെവല്, മീഡിയം ലെവല്, പ്രോ ലെവല്, പിന്നെ സിനിമാറ്റിക് ലെവല്. ഇതെല്ലാം വന്നിട്ട് സോണിയിൽ വരുന്ന സിനിമാറ്റിക് ലൈൻ ക്യാമറ ഉണ്ട്, FX3. ഇതെല്ലാം സിനിമാറ്റിക് ലെവൽ ക്യാമറയാണ്. FX3, FX30 ഇതെല്ലാം സിനിമ 4K വീഡിയോയിൽ നല്ല ഫ്രെയിംസിൽ എടുക്കാൻ പറ്റും. അതായത് സിനിമ മൂവീസ് ഷൂട്ട് ചെയ്യുന്ന അതുപോലത്തെ അല്ല, സിനിമാറ്റിക് എഫക്റ്റോട് കൂടിയിട്ട് എടുക്കാൻ പറ്റും അതിൽ. ഓക്കെ. സാധാരണ നോർമലി ക്യാമറയും വരുന്നുണ്ട്. ഇത് സിനി ലൈൻ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അത് വേറെ തന്നെ. അതിന്റെ ഫ്രെയിംസ് കൂടും. നമ്മളൊരു വീഡിയോ എടുക്കുന്ന സമയത്ത് അതിന്റെ 4K എടുക്കുമ്പോൾ നല്ല ഫ്രെയിംസിൽ എടുത്തു കഴിഞ്ഞാൽ ആ ഒരു
பெட்டராக குவாலிட்டி பெட்டராയിരിக்கும். ஓகே, ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பட்டும் அது എന്താന്നുള്ളത്. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோனி FX30 இருக்குது, FX3 இருக்குது. ஓகே, FX30, FX3, FX6, A1, A9 ഇതെല്ലാം വെച്ച് കഴിഞ്ഞാൽ കുറച്ചും കൂടെ ഹൈ എൻഡ് മോഡൽ ക്യാമറ. A9 എന്ന് പറഞ്ഞ മോഡൽ ഉണ്ട്. ഇത് വീഡിയോഗ്രാഫിക്ക് യൂസ് ചെയ്യുന്ന ക്യാമറയാണ്. ഓക്കെ, സോണിന്റെ കുറച്ച് പ്രിഫറബിൾ ആണ്. A7, S3, A7, S3, A7 IV. இதெல்லாம் என்ன பிரைஸ்னு வரும்? அதெல்லாம் 9000 above வருது பிரைஸ் எல்லாம் நமக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பீங்களா? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமரா எல்லாம் வந்து ஒரு 2.5 லட்ச ரூபா வரும் போலயே. 2 லட்ச ரூபா. இந்தியால 4 லட்ச ரூபால உள்ள கேமரால இங்க வந்து ஒரு 1 லட்ச ரூபா டிஃபரன்ஸ் இருக்கு. கேமராக்குமே நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு ஊர்ல வாங்குறதை விட. இது A93. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட A93 நண்பா. A93 இது என்ன பிரைஸ்னு வருது? இது 17,000 வரும். அப்பா 17,000 திரம்ஸா? பாடி மட்டும். லென்ஸ் வேறனா இந்த மாதிரி லென்ஸ் வேற வாங்கி போடணும். இதெல்லாம் வந்து லென்ஸ் ஐட்டம்ஸ். ஓ, சோனியோட தான். ஓகே, அந்த லென்ஸ் காட்டுங்க. லென்ஸ் நமக்கு இங்க இருக்கு. முன்னாடி வச்சிருக்கீங்களா? ஓகே, ஸோ லென்ஸ் எல்லாம் இங்க இருக்கா? ஆமா, இது வந்து 85mm போர்ட்ரேட் அடிக்கிறதுக்கு வெட்டிங் ஷூட்டிங்க்கு இந்த மாதிரி போர்ட்ரேட் ஷூட்டிங்க்கு நல்ல கேமரா லென்ஸ் இது. பின்ன வருது இது அதே மாதிரி 1.2 வரும். 50mm 1.2. இதுல வந்து 50mm 1.4. இந்த லென்ஸ் எல்லாம் இப்போ 17,500 கேமராக்கு மட்டுமே சொல்றீங்க. ஆமா, அப்ப இந்த லென்ஸ் எல்லாம் என்ன பிரைஸ் வரும்? லென்ஸும் அதே மாதிரி இது வந்து 5100. அப்பா, only for the lens. 17 ஒரு 5 23 24,000 ரூபாய் ஆச்சு. ப்ரோ லெவல் போன டைம்ல அந்த மாதிரி பிரைஸ் ஜாஸ்தியா வரும். சோ அப்ப இதெல்லாம் வைட் ஆங்கிள் லென்ஸ் பெரிய வெட்டிங் போட்டோகிராஃபி அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்றது. ப்ரொபஷனலா யூஸ் பண்றவங்களுக்கு. ஆனா பேசிக் மாடல் இப்ப பிகினர்ஸ்க்கு பண்ற மாதிரி இருந்தா அது வேற மாடல் இருக்கு. வேற மாடல். அதுல வந்து இந்த F இருக்குல்ல, இது F 2470 2.8 ன்னு இருக்கு. இதுல வந்து F4 வரும். அது பிரைஸ் கம்மி, half பிரைஸ் தான் வரும். அதே மாதிரி இது 50mm ல வந்து இதுல 3 டைப் லென்ஸ் இருக்கு. ஓகே, அதுல வந்து 50mm 1.8, 1.4, 1.2. 1.2 க்கு வந்து 5100. 1.2 GM. ஓகே, இதுல வந்து 1.4 எடுத்தா 3600. ஓகே, 1.2 இருந்தா 750. அப்பா, சாரி 1.8 இருந்தா 750. 750. ஆமா, அப்படிதான் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருக்கு அது. ஓகே, சோ அதாவது நீங்க வந்து இது ப்ரொபஷனலா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சோ பக்காவா அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா? இந்தியால தான் நிறைய போயிட்டு இருக்கு இந்த மாதிரி கேமரா. இந்த சினிமாட்டிக் இப்ப எல்லாரும் இந்தியன் நிறைய பேர் ஆன்டிக் போட்டோகிராஃபர்ஸ் நிறைய யூஸ் பண்றது. இப்போ FX3U, FX30. இந்த கேமரா எப்படி இருக்கு? ஓபன் பண்ணுங்க பாப்போம். ஓபன் பண்ணனும். இது பேக் பீஸ் தான் இருக்கு. ஓபன் அப்படியே ஓபன் பண்ண முடியாதா? சரி சரி சரி. சோ இது எல்லாமே வந்து பேக்கிங்ல இருக்கு. சோ கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு நினைச்சேன். சரி, அது நான் கூகுள்லயே பாத்துக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஒரு வெட்டிங் ஷூட் அல்ல வெட்டிங் ஷூட் அது பார்க்கறதுக்கு அந்த லைட்ஸ் இதெல்லாம் பார்க்கறேன். ஆக்சஸரீஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்சஸரீஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இது பாப்போம். ப்ளாகிங் பண்ற கேமரா. ப்ளாகிங் கேமரா இந்த சைடுல இருக்கு. எங்க இருக்கு இப்போ? ப்ளாகிங் அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கணும். ஈஸியா இருக்கு, காம்பாக்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல டெக்னாலஜி வரணும், நல்ல குவாலிட்டி வரணும். அதுக்கு ஏத்த மாதிரி சோனில நிறைய மாடல்ஸ் வந்திருக்கு. ஓகே, சோனில வந்து இப்போ இது ஒரு வந்து காம்பாக்ட் கேமரா ZV-E10. ZV-E10 ல வந்து ரெண்டு மாடல் இருக்கு. ZV-E10. ஓகே, தான் E10 தான் இதுவும். அது E10, இது E10 Mark 2. ஓ, இதுல 2 இல்லையே. இதுதான் 2. இது Mark 2. இது Mark 2 லேட்டஸ்டா வந்தது. இது லேட்டஸ்டா வந்தது. ஓகே, இது வந்து 2600 அந்த ரேஞ்சில வரும். இது வந்து 3500. 3500. ஆமா, சின்ன கேமரா தான். பார்க்கிறதுக்கு வந்து சின்ன கேமரா இருக்கும். ஆனா நல்ல அவுட்புட் வரும். இந்த ரிசல்ட் நல்லா இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரூபீஸ் அப்ராக்ஸிமேட்லி ஒரு 60,000 ரூபாய் பக்கம் வருதா? அதே மாதிரி இது நிக்கான்ல வருது. Z30. இதுல வந்து Z50 வருது. இது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனல் Z6 Mark 2. இதுல வந்து Z6, Z7 Mark 2, Z50, Z6 2. அந்த Z50 எவ்வளவு வருது? Z50 ஒரு 2650 வரும். 650 அந்த ரேஞ்சஸ் வருது. ஓகே, சோ அதெல்லாம் வந்து vlog யூஸ் பண்றதா இல்ல நார்மலா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்குமா? வந்து நம்ம டிபெண்ட் ஆன் நம்ம யூஸ் எப்படி. நீங்க வந்து பேசிக் மாதிரி எடுக்கறனா அதெல்லாம் போதும். நார்மலி Z50 கிராப் சென்சர் போதும். இப்போ நீங்க அட்வான்டேஜா மைனூட்டா பார்த்து போட்டோ எடுக்கல. இப்போ நம்ம ஒரு வெட்டிங் போட்டோகிராஃபி இல்ல ஒரு சினிமாட்டிக் போட்டோகிராஃபி ஆட் இதுக்கெல்லாம் வந்து ஃபுல் ஃப்ரேம் கேமரா தான் வேணும். அது Z6 எல்லாம் வந்து ஃபுல் ஃப்ரேம் கேமரா. ஓகே, Z50 எல்லாம் வந்து கிராப் சென்சர் கேமரா. ஓகே ஓகே ஓகே. அதுல போட்டோகிராஃபருக்கு தான் நிறைய தெரியும். ஓகே, இப்போ நம்ம சொல்றதை விட
நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாக்கிட்ட சொன்னீங்கன்னா போதும், அண்ணாவோட நம்பருமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி உங்களுக்கு நீட் இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு கேமரா சஜஸ்ட் பண்ணிடுவீங்க. இதுல வாட்ஸ்அப் பண்ணியாலே நாங்க அது சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவீங்க. என்ன ரேட் வருது, ஆனா பிரைஸ் வந்து டிபெண்ட் ஆன் மார்க்கெட். சம் டைம் என்ன பிரைஸ் ஹையா இருக்கும், 150 dirhams அப் அண்ட் டவுன் ஆயிட்டே இருக்கும். ஹோல்சேல் தான் சேம் ஃபோனுக்கு வர மாதிரியே தான் ரீட்டைல் பிரைஸ் சேமா இருக்கும். ஓகே, பட் ஆனா ஹோல்சேல் பிரைஸ் வந்து அப் அண்ட் டவுன் ஆயிட்டே இருக்கும். ஓகே, அப்ப எது இருந்தாலும் இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. கீழே தெரிய நம்பர்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்லயுமே கொடுத்துருக்கேன். ஆமா, சோ அதுலயுமே நீங்க செக் பண்ணி கால் பண்ணி கேட்டறலாம். இங்க வந்து நமக்கு ஓகே டைரக்ட் கால் பண்ணியால உங்களுக்கு பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே கிடைக்கும். சோ இப்போ கேமரா பத்தி உங்களுக்கு என்ன வேணாலும் இங்க வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்ஸ் பாருங்க. இது வந்து இஷ்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. இது வந்து ஃபுல் ட்ரோன் செக்ஷன். இதுவே தனியாவே ஒரு வீடியோ பண்ணலாம். தனியா ஒரு வீடியோ பண்ணலாம். அந்த ட்ரோனுக்காக தனியா ஒரு வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோல வந்து நமக்கு தனியா ஒரு சோ யாருக்கெல்லாம் ட்ரோன் பிடிக்குமோ ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பேஷியோ பிளஸ்ல இருந்து ட்ரோன் பண்ணிடலாம். ட்ரோன் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு. டிஜேல மாதிரி இது மட்டும் இல்ல, கோடவுன்ல வேற இருக்கு. இல்ல இங்க இருக்க ஒரு பீஸுமே இருந்தாலுமே இதுல ஒரு பீஸ் தான் இருக்கு. எவ்வளவு மாடல்ஸ் இருக்கு பாருங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட ஆக்ஷன் கேமரா இருக்கு. இந்த GoPro, Insta X4, Pocket 3 இந்த மாதிரி கேமராகள் எல்லாம் இருக்கு. Osmo Pocket 3 இது வந்து நார்மல், இது வந்து கிரியேட்டர் காம்போ. இது GoPro ஆக்ஷன் கேமரா. இப்போ லேட்டஸ்டா வந்த கேமரா, இது இப்போ லான்ச் ஆயிது. அப்படியே Ace Pro 2 இதுவும் ப்ளாகிங்காக யூஸ் பண்ற நிறைய பேர். டிராவலிங், ப்ளாகிங், ட்ரிப்புக்கு எல்லாம் போகல நம்ம, அப்ப இதுதான் பெஸ்ட் கேமரா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8K பவர் வீடியோ. இதுக்கு ஒரு தனியா ஒரு வீடியோ பண்ணலாம். ஆக்ஷன் கேமராலே அவ்வளோ இருக்கு. ஸோ இது வேணாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பண்ணிடலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து Canonல வந்து இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. RF R சீரிஸே நம்ம பார்க்கலையே. R சீரிஸ் பார்த்தோமா இருக்கு. எல்லாம் வந்து பாக்ஸ் பீஸ். ஸோ அதுலயுமே ஏன்னா Canonலயுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதே மாதிரி 17,000 20,000 வரைக்கும் கேமராஸ் இருக்கு. Canon, Sony, நிக்கோன் மூணு இருக்கு. ஆனா அது ஒரு கஸ்டமருக்கு இப்ப நிக்கோன் யூஸ் பண்ணவங்க, நிக்கோனுக்கு ஆப்பிள் யூஸ் பண்ற, சாம்சங் யூஸ் பண்ற மாதிரி தான். ஆமா, Canon ஃபேன்ஸ் இருக்கு, Nikon ஃபேன்ஸ் இருக்கு, Sony ஃபேன்ஸ் இருக்கு. நிறைய பேர் கேக்குற Fuji Films. Fuji Filmsல நிறைய மாடல்ஸ் Fuji Film நிறைய இருக்குல்ல. நல்ல அவுட்புட் Fujiல இருக்கு, Panasonicல இருக்கு. Fuji ஆனா ரொம்ப பழைய பிராண்ட் இல்ல, ஆனா இப்போ நல்ல அப்டேட் ஆயி. ஆனா ரொம்ப பழைய பிராண்ட்ல, பழைய பிராண்ட் அவங்க தான் நிறைய சென்சார் எல்லாம் பண்றாங்க. சோ இதுலயே வந்து இது மட்டும் இல்லாம இங்க வந்து Sigma lenses, நம்மள வந்து ஸ்பெஷலைஸ்டு இது லென்ஸ். எல்லா கம்பெனிலும் இங்க வாங்க லென்ஸ் இருக்கு. Fuji Film இருக்கு, அதே மாதிரி Sigma இருக்கு. Sigmaல வந்து நிறைய லென்ஸ், Sigma, Tamron, Viltrox, Samyang, அப்பா அந்த மாதிரி அதான் என்ன சொன்னது நிறைய இருக்கு. இதுல பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லா பார்க்கலாம் போல, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்படியே இங்க வந்து பாருங்களே. சொல்லுங்கண்ணா. இது வந்து நம்ம போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, லைட்டிங்ஸ் ஐட்டம்ஸ். இப்போ அதே மாதிரி நம்ம கேமராக்கு உள்ள ஆக்சசரிஸ் தான் இதெல்லாம். வந்து ஸ்மால் ரிங்கில் வந்து அந்த கேஜ், கேமராக்கு மேல ப்ரொடெக்ஷன் போடுற அந்த கேஜ் ஐட்டம்ஸ் தான். ஒரு கேமராக்கும் ஒரு கேஜ் ஐட்டம்ஸ் இருக்கு பாருங்க. சோ இந்த கேஜ் எல்லாம் என்ன பிரைஸ்னா? ஒரு கேமரா டிபெண்ட்ஸ் மாடல் 250 300 அந்த ரேஞ்ச்ல ஸ்டார்டிங்ல இருக்கும். 500 600 வரை இருக்கு. இன்ன அந்த மாதிரி ஹேண்ட்லர் எல்லாம் வருத மாடல் இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா வருது. A7 இது இருக்குல, A7 R5, R4, Alpha S3 இந்த மாதிரி. பரவாயில்லை. என்னன்னா இப்போ 17,000 18,000 கொடுத்துட்டு ஒரு கேமரா வாங்கிட்டு அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் போடணும்ல. கேமராலே ஸ்கிரீன் இருக்கும், ஆனா எக்ஸ்ட்ரா தனியா ஒரு செப்பரேட் ஸ்கிரீன் வச்சுட்டு நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு இது Cenobi நிஞ்சான்னு சொல்லுவீங்க. ஓகே, 2000 இருக்கு ரேட். பா இதெல்லாம் வாங்குறாங்களா, யூஸ் பண்றாங்களா? இல்ல போட்டோகிராஃபர்ல வாங்குவோம் இது. ஓகே, இதே மாதிரி நிஞ்சோபில வந்து நிஞ்சா அல்ட்ரா. இதோட பிரைஸ் எல்லாம் வேணும்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா போதும். ஓகே, பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. எல்லாம் பண்ணி தருவேன். இன்ன இது மைக் செப்பரேட் நம்ம இன்டர்வியூக்கு எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி மைக் இருக்குல. இது மைக் ஜூம் சொல்லு. H6 இதுல H8 இருக்கு. ஓகே, அந்த மாதிரி. இது வந்து ஃபிளாஷ் கேமராக்காக ப்ரோ லெவல் யூஸ் பண்ற இந்த ஃபிளாஷ் தான். இது V100 Godox கேமராக்கு மேல ஃபிட் பண்ணலாம். ஓகே, அதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நிறைய லைட்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எல்லாம் மோஸ்ட்லி Godox தான் வச்சிருக்கீங்க. இதுல வந்து இது லைட்டிங்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஸ்டுடியோ மாதிரி பண்ணிட்டு அந்த இன்டர்வியூ எல்லாம் எடுக்கும்ல, அந்த டைம்ல RGB லைட், அது கலர் சேஞ்ச் பண்ண முடியும். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து RGB எல்லா கலரும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே பண்ற மாதிரி.
ஸோ அந்த ரூமோட செட்டப் தகுந்த மாதிரி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குதா. இது வந்து ஃபிளாஷ் கன்னு மாதிரி இருக்கு. கன்னு இது வந்து லைட் தானா? ஆமா, அடிச்சிர போகுது பட்டா. இல்ல அடிக்க மாட்டேன். இது 8600 ப்ரோன்னு ஃபிளாஷ், ஒன்லி ஃபிளாஷ், ஒரு ஃபிளாஷ். இது ஸ்டாண்ட்ல வச்சுட்டு நம்ம அங்க இருந்து கேமரா அடிக்கிற டைம்ல இங்க இருந்து த்ரோ ஆகும் லைட். நல்ல பவர், நல்ல பவரா இருக்கும். இதுக்கே வந்து 2600 வருது லைட் மட்டும். இந்த மாதிரி பாருங்க, ஏகப்பட்டது இருக்குங்க. லைட்லயும் ஆக்சசரிஸ்லயுமே நிறைய இருக்கும் போலண்ணா. ஆமா ஆமா. இது வெறும் பேக் மட்டுமா? அது பேக், கேமரா வச்சுட்டு எடுத்துட்டு போற, கேமரா வச்சுட்டு சும்மா நீங்க எடுத்துட்டு போற மாதிரி பேக்ஸ். நம்ம டிராவல் பண்ணும்போதெல்லாம் கேமராக்காக தனியா ஒரு பேக். ஓகே, லென்ஸ் எல்லாம் தனியா வச்சிட்டு. ஓகே, இதை எடுத்துட்டு நம்ம இது வச்சுக்கலாம். கேமரா வச்சுட்டு சைடுல ஃபுல்லா லென்ஸ் லைட் எல்லாம் வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இருக்கும். இங்க காட்டுங்க, நானும் பார்க்குறேன். ஓ, இந்த மாதிரி ஃபுல் கிட்டா வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வீடியோ ட்ராலியோட சேர்த்து வருது. ஓகே. இந்த பேக்ல என்ன ரேஞ்ச் வருது? இது 650 வரும். 600. நல்ல பிராண்ட் Manfrotto. ஓகே ஓகே ஓகே. அது பிரைஸ் எல்லாம் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவீங்க. அதெல்லாம் கொடுத்துருவேன். பிரைஸ் சொல்றேன், ஜாஸ்தி தான் சொல்லுவேன். வந்ததுக்கு அப்புறம் பேசிட்டு கொஞ்சம் கம்மியா பண்ணி கொடுப்பேன். சோ நீங்க வாங்க, நமக்கு கம்மியா பண்ணி கொடுக்க முடியாது. இங்க பேசின வீடியோல எல்லாம் ஜாஸ்தி கம்மி சொல்ல முடியாது. ஸோ இங்கே இருக்கிற மார்க்கெட் இதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஷாப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருவாரு. இதில் வந்து ஃபோர்டெக்ஸ், இது வந்து அது வந்து லைட் லைட்டிங் ஸ்டூடியோக்குள்ள வச்சிருப்பாங்க. இதுக்குள்ள தான் அந்த ஃபிளாஷ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இதுக்குள்ள ஃபிளாஷ் வச்சிட்டு அங்க இருந்து போட்டோ எடுக்கும், இங்க இருந்து லைட் வரும். அப்படிதான் இந்த மாதிரி லைட், வீடியோ லைட், இதெல்லாம் லைட் தான். இதெல்லாம் வந்து LED லைட். ஓகே. இது கார்பன் ஃபைபர். இது ஸ்டாண்டோட வருமா இல்ல இது மட்டும் தான் வருமா? இது தனித்தனியா வரும். லைட் தனியா வரும், ஸ்டாண்ட் தனியா வரும். ஓகே, இதெல்லாம் அட்டாச் பண்ணிட்டு செட் பண்ணி கொடுத்துறோம். இந்த ட்ரைபாட்ல என்ன ரேஞ்சஸ் வரும்? இது 1200 வருது. 1200 இப்போ ஆஃபர்ல இருக்கு. இது வந்து 800 அந்த மாதிரி கார்பன் ஃபைபர் அந்த ரேஞ்ச். இந்த மெட்டீரியல் வந்து கார்பன் ஃபைபர். நார்மல் வந்து இதெல்லாம் வந்து ஒரு 350 தான் வரும். ஓகே. இது வந்து நம்ம ஃபுட் போட்டோகிராஃபில எடுக்குல, அந்த டைம்ல இதுக்கு இல்ல வீடியோகிராஃபில எடுக்கிற டைம்ல யூஸ் பண்றதுக்கு. இதுல வந்து நமக்கு ரொட்டேட் ஆகும். ஆமா, இது மூவ்மென்ட் இருக்கு இதுல. ஓகே 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 ஓகே, புரியுதா? சோ ஃபோன் அதே மாதிரி இருக்கும், நம்ம எந்த சைடு வேணா. ஆமா, எந்த சைடு வேணா இது அந்த மாதிரி ஃபிளாஷ். இது எப்படி வேணாலும் வைக்க முடியும். ஓகே, ஃபிளாட்டா இருக்கலாம். இதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எந்த ஆங்கிள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எந்த ஆங்கிள் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனி ஆங்கிள். 3 வே. இது எல்லாமே ட்ரைபாட்ஸ் தானா? இதெல்லாம் வந்து ட்ரைபாட்ஸ் ஃபுல்லாவே. இது ஃபுல்லா ட்ரைபாட் ஐட்டம்ஸ். இதெல்லாம் வந்து ட்ரைபாட் இருக்கு, மைக் இருக்கு. இது வந்து மைக்கில் வந்து ஹை எண்ட் வெர்ஷன் டிரான்ஸ்மிட்டரோட சேர்ந்து பண்ற ஐட்டம்ஸ். இது ஹோலி லேண்ட்னு சொல்லுவாங்க. நீங்க வாங்கி மைக் இருக்குல்ல, ஆமா, அவங்களோட படா பை. இதெல்லாம் நீங்க வாங்கி வந்த ஹோலி லேண்ட். இது எவ்வளவு வருது? இது 2050. அப்பா. சோ இது வந்து ப்ரொபஷனலா இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாம் ஸ்டுடியோல யூஸ் பண்ற டிரான்ஸ்மிட்டர். ஓகே. அதே மாதிரி ட்ரைபாட்ல வந்து நம்மள்கிட்ட 50 தரம்ஸ்ல இருந்து 2500 ரேஞ்சில் வர ட்ரைபாட் இருக்கு. அப்பா, எடுக்கவே முடியல ஒரு நாள், அவ்வளோ ஹெவியா இருக்கு. இதான் இது வந்து Manfrotto 2799. ஆமா. ஸோ வெறும் 50 திரம்ஸ்ல இருந்து 50ல இருந்து 2800 வரைக்கும் வச்சிருக்கீங்க. ஆக்சுவலி இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிமல் பட்ஜெட்ல இருந்து உங்களுக்கு ஹையர் அண்ட் வேரியன்ட் வரைக்கும் எல்லாமே கேமராஸ் ஆகட்டும், ஆக்சசரிஸ் ஆகட்டும், ஈவன் மொபைல்ஸ், இது வந்து பேக் ட்ராப் எல்லாம் இருக்குல்ல, இது கிளாத் நம்ம ஆமா கிரீன் ஸ்கிரீன் வச்சிட்டு நம்ம ஷூட் எடுக்கும். அதுக்கப்புறம் மாத்திட்டு வேற ஸ்கிரீன் போட்டு வீடியோ எல்லாம் போட்டா அதுக்கு எல்லா கலர்ல இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு வருது? இது 185 தரம்ஸ் தான். 30 மீட்டர் வரும். 9 மீட்டர். ஓகே, சூப்பர்ண்ணா. ஸோ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ கைஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எடுத்து சொன்னோம்னா வந்து இன்னைக்கு ஒரு நாள் வந்து எங்களுக்கு பத்தாது, அவ்வளோ லென்த்தாக போகும். டெய்லி ஒரு வீடியோ செய்யணும். அப்படிதான் இருக்கும் போல. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு காட்டினது வந்து இதெல்லாம் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ஸோ இன்னும் வரக்கூடிய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டாக வந்து ஒரு செக்ஷனாக பிரித்து உங்களுக்கு செப்பரேட்டாக ஃபுல்லாக எலாபரேட்டடாக வீடியோஸ் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருக்கோம். ஸோ என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் அதிக கமெண்ட்ஸ் எதில் வருதோ அதுலேருந்து ஒன்று ஒன்றா நம்ம பண்ணிடலாம்லண்ணா. பண்ணலாம். ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நிறைய பண்ணிடலாம்ல. ஒரு உங்களுக்கு எந்த ஒரு சில ஐட்டம்ஸ் எங்களுக்கு தெரியாத நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஃபோட்டோகிராஃபியில்.
அது அதெல்லாம் வேணா ஜஸ்ட் வேணாலும் message வாட்ஸ்அப்ல ஒரு பண்ணாலும் மெசேஜ் போதும். அனுப்பிச்சு விட்டுருந்தா ஓகே நம்ம அதுக்கு Arrange அரேஞ்ச் பண்ணி பண்ணி கொடுக்க கொடுத்துடலாம். முடியும். ஆனா Okay. இதுல வந்து இப்போ போட்டோகிராஃபில நிறைய டெக்னாலஜி வந்துச்சு, ம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு, ம் ம் நிறைய ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம புக் பண்ணிட்டு வர வச்சுட்டு கொடுத்துருவேன். கொடுத்துருவீங்க. ஆமா. ஓகே சூப்பர்ண்ணா. ஸோ நான் சொல்லுங்க. இனியும் இருக்கு ஐட்டம்ஸ், வாங்க ஒரு ஒரு இன்னும்? வீடியோ காமிச்சேன். இன்னும் ஒன்று கூட கட்டுறீங்களா? என்னது? இந்த கிம்பல் ஐட்டம்ஸ். கிம்பிள்ஸ். ஓகே. அதே மாதிரி கிம்பல் டிஜேல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒரு டிஜேல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அது வேணாம்னா நமக்கு நெக்ஸ்ட் வீடியோல ஒன்று பண்ணலாம். அதை நம்ம இப்போ அங்கே பார்த்தோம்ல ட்ரோன் ஏரியாஸ். அது பண்ற டைம் ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிம்பிள்ஸுமே அவைலபிளாக இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணிடலாம்ல. பண்ணலாம். ஓகே. ஸோ அண்ணா தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ஸோ காய்ஸ், உங்களுக்கு கேமராஸ் அது மட்டும் இல்லாமல் அதோட ஆக்சசரிஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து நம்ம ஸ்பேஷியோ ப்ளஸ் வாங்க. ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயே தான் இருப்பார், பார்த்துக்கோங்க. கண்டிப்பா வீடியோ பார்த்து வந்து நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா. நம்ம ஷாப்பு எல்லாருக்குமே தெரியாது, ஆனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு. ஜஸ்ட் கூகுள் வந்து ஸ்பாசியோ பிளஸ் ஜெனரல் ட்ரேடிங் அடிச்சாலே லொகேஷன் எல்லாம் வந்துரும். ஓகே. இல்லைன்னா இந்த லொகேஷன் நான் ஆக்சுவலி நம்மளுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே இருக்கும். ஸோ உள்ளே எப்படி வருது அப்படிங்கிறது நான் அவுட்லைன் நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதுவும் நான் உங்களுக்கு போட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு கால் பண்ணுங்கள், இவங்களே வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு இவங்க ஷாப்புக்கு கூப்பிட்டு வந்துடுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேண்ணா. ஸோ காய்ஸ், தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது கேமராஸ் வாங்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி ஆக்சசரிஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ அண்ணா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. See you with another good video guys. Bye bye.